தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். நான் உட்பட உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சுல, அந்த அமைதி பேச்சுவார்த்தை முடிஞ்சு எப்பப்பா அந்த டீலை சைன் பண்ணுவாங்க ஈரான் இஷ்யூவில் அப்படின்ட்டு அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மக்களே. எப்போ டீல் சைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி பேச போகிறோம். இது கூடவே முக்கியமான ஒரு விஷயம், இஷ்யூ ஃபுல்லாக சார்ட் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? டொனால்ட் ட்ரம்ப் திரும்ப ஒரு த்ரெட்டை முன் வச்சிருக்காப்புல. இது எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். இந்த அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறது யாரு? முக்கியமாக பாகிஸ்தான். இன்னும் கூடுதலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற என்டையர் நேஷன்ஸும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க, பிரச்சனையை முடிச்சிருங்க, அதான் நல்லது அப்படின்ட்டு. இப்போ எல்லாம் சேர்ந்து என்னத்தை மாறி வச்சுருக்காங்க, டீல் ஃபைனலைஸ் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஒன்று கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இதை ஃபைனலைஸ்ன்னு நம்ம சொல்லிட முடியாது, 60 நாட்கள் வரைக்கும் ஒரு டைம் இருக்குது, அதுக்குள்ளே தான் இன்னும் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சு ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஆனால் டீலை ஒத்துக்கிட்டாங்க. அந்த 14 பாயிண்ட்ஸ் நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம்ல, அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ நல்ல செய்தியாக வர்ற 19ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் வச்சு அந்த டீல் சைன் பண்ணப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. சுவிட்சர்லாந்து அப்படின்னா நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம், ஜெனீவாவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. இப்போயும் அதான் நம்புகிறேன், பார்ப்போம். ஹார்முஸ் இருக்குல்ல, அது எப்போ ரீஓப்பன் பண்ணப்படுமா தெரியுமா? இந்த 19ஆம் தேதி சைன் போட்டு முடிச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஹார்முஸை ரீஓப்பன் பண்ணுவாங்களாம். அது ஒன்று பண்ணிட்டாலே போதுங்க, உலகம் முழுக்க ஆயில் சார்ந்த பெரிய தலைவலி இருக்குல்ல, அது முடிஞ்ச அளவுக்கு கீழே வந்துடும். இது கூட இன்னொரு விஷயம், இதே டீல் சைன் பண்ணி முடிச்ச அடுத்த உடனே எல்லா போர்களும் நிறுத்தி வைக்கப்படும்னு சொல்கிறாங்க. ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்டை கொண்டு வராதிங்க, அது வேற கதை. ஆனால் இஸ்ரேல் சார்ந்து நடந்துட்டு இருக்க போர்கள் இருக்குல்ல மிடில் ஈஸ்ட்டில், அது எல்லாமே நின்று போய்டும்னு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்று நடக்கல அப்படின்னாலும் அந்த டீலுக்கு வேர்த்தே இல்லாமல் போயிடும். இது ஒன்றா டொனால்ட் ட்ரம்ப் அவர் செம சந்தோஷம், சாதிச்சிட்ட ஒரு வெறி அவர் கண்ணில் நல்லா தெரியுது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில் இன்வால்வ் ஆன எல்லா பார்ட்டிஸ்க்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றியை பதிவு பண்ணிக்கிறப்பா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் பேசி தான் இந்த அளவுக்கு உடன்படிக்கை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இந்த ஹார்மூஸை எல்லாரும் பயன்படுத்தலாம், காசு கட்டாமல் பயன்படுத்தலாம், பழையபடியே நீங்கள் ஹார்மூஸை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இந்த டோல் ஃபீன்ற மேட்ரு இருக்குல்ல, அதாவது ஈரான் யாராவது கப்பல் அங்கே போகிறாங்க அப்படின்னா அதுக்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்குறது, நம்ம டோலில் காசு கட்டுற மாதிரி, அந்த மெத்தட் இருக்காதுன்னு சொல்கிறார் ட்ரம்ப். இதை ஈரான் சொல்லணும், பட் ட்ரம்ப் இங்கே சொல்லியிருக்காரு. அப்புறம் இதுக்கு கைமாறா அமெரிக்கா என்ன பண்ண போதாமா, இந்த பிளாக்கேட் இருக்குல்ல, அதை இம்மிடியட்டாக அவங்க தூக்க போகிறாங்களாமா. டீல் சைல் பண்ண உடனே இதை அவங்க பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உலகத்தில் இருக்க எல்லா கப்பல்களும் ரெடி ஆகுங்க, உங்கள் என்ஜின்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க, லெட் த ஆயில் ஃப்ளோன்னு சொல்லியிருக்காருங்க. பழைய மடியை ஃபுல்லாக எல்லாம் ஆயிலை கொண்டு வாங்க எல்லாம் பண்ணுங்க. ஹார்மூஸ் இனிமேல் பிரச்சனை இல்லை. என்னோட கடினமான உழைப்பால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகணும், நீங்கள் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிங்க, நம்ம ஜெயிச்சிட்டோன்னு ட்ரம்ப் இங்கே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஐநா சபை இருக்குல்ல, அவங்களா இருக்கட்டும், இந்த ஒட்டுமொத்த உலகமாக இருக்கட்டும், இந்த டீல் சைன் ஆக போகிற விஷயம் இப்போ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குல்ல, இதை மனப்பூர்வமாக வாழ்த்தி வரவேற்கிறாங்க. சம விஷயங்க. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்ருக்கோன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஜெர்மனி, இட்டலி, ஃப்ரான்ஸ், யூகே இவங்களாம் இடத்துல நம்ம முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போது அமெரிக்கா பேச்சை கேட்டு ஈரான் மேலே அவங்க போட்ட சாங்ஷன்ஸ் இருக்குல்ல, தடைகள்லாம், அது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களாமா. அவ்வளோ பெரிய நாட்டில் இந்த விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. ஆயில் ப்ரைஸ் இருக்குல்ல, இது கீழே வந்திருக்கு. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை இப்போது $83 கீழே வந்திருக்குங்க. இந்த அளவுக்கு நல்ல செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி ப்ரோ, அந்த 14 பாயிண்ட்ஸில் எதை ஒத்துக்கிட்டாங்க, எதுன்னு பேச்சுவார்த்தையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் உண்மையை சொல்லணும்னா இதில் இது வரைக்கும் கிளாரிட்டி யாருக்குமே கிடைக்கல. இது வரைக்கும் ஈரான் அரசும் சரி, அமெரிக்க அரசும் சரி, இந்த 14 விஷயங்கள் இருக்குல்ல அந்த டீலில், இந்த கான்டென்ட்ஸை இப்போ ஃபைனலைஸ் ஆகிருக்க டீலு, இதில் எது ஓகேன்றதை பற்றி அஃபிஷியலாக சொல்லலை. ஜஸ்ட் டீலை ஒத்துக்கிட்டோம்ப்பா 2 பேரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஈரானோட மெஹர் நியூஸ் ஏஜென்சி இருக்குல்ல, அவங்க என்ன தெரியுமா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா ஒரு முக்கியமான மேட்டரை ஒத்துக்குச்சுப்பா. அது என்னென்னா, இந்த ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்க ஈரானோட அசட்ஸ் இருக்குல்ல, அதில் கிட்டத்தட்ட பாதி, இட் மீன்ஸ் 1.13 லட்சம் கோடி ரூபாவை அவங்க ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டதா ஒரு பெரிய நியூஸை பிரேக் பண்ணியிருக்காங்க ஈரானோட மெஹர் நியூஸ் ஏஜென்சி. இது அமெரிக்கா சைட்லேயும் சொல்லணும், ஆனால் டீல் சைன் ஆகிட்டா சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வெள்ளிக்கிழமை டீல் சைன் ஆகணும். இன்னிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஏதோ அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கணும். அதுதான் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்க விஷயமா இருக்குது.
ஈரான் டீலில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸை நம்ம ஏற்கனவே ஃபுல்லாக பேசியிருந்தோம்ல, அதில் கீ டீட்டெயில்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். மொதல் விஷயம், இந்த டீல் சைன் ஆகுதுன்ற பட்சத்தில் அமெரிக்க படையினர் யாருமே ஈரானை சுற்றி இருக்கக்கூடாது, படைகள் வாபஸ் பெற்றணும். சாங்ஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே லிஃப்ட் பண்ணப்படணும் ஈரான் மேலே போட்டிருக்கிறதெல்லாம். மூணாவது, கிட்டத்தட்ட 28 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ஈரானுக்கான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் இருக்குல்ல, அதுக்கு காம்பன்சேட் கொடுக்கணும் அமெரிக்கா சைட்லேருந்து. இதை கொடுப்பாங்களா அவங்க? அமௌண்ட்டை பார்த்தீங்களா, 28 லட்சம் கோடி ரூபாய். அண்டு 2.2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான ஈரானோட அசட்ஸ் இருக்குல்ல, ஒட்டுமொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்க அசட்ஸு, இது எல்லாத்தையுமே அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்கு முதற்கட்டமாக தான் 1.something மேலே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா முதல்ல. ஸோ என்டையராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வேல்யூஷன் வருது. அண்ட் 60 நாட்கள் வரைக்கும் டைம் இருக்குங்க நியூக்ளியர் சார்ந்து ஃபுல்லாக பேசி முடிக்கிறதுக்கு. டீல் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, சைன் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைனலைசேஷன் 100% முடியணும் அப்படின்னா நியூக்ளியர் சம்மந்தமாக பேசி முடிக்கணும். அதுதான் 60 நாட்கள் டைமு. அண்டு முக்கியமான ஒரு விஷயம், இந்த கண்டிஷன்ஸ் ப்ரொப்போசல் ஒரு கண்டிஷனாக வச்சுருக்க விஷயம் என்ன தெரியுமா? எக்காரணம் கொண்டும் ஈரானோட மிசைல் கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அதை பற்றிலாம் நீங்கள் நெகோஷியேட் பண்ணக்கூடாது. அது எப்போவுமே எக்ஸம்ஷன்னு ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுதான் முக்கியமான விஷயங்கள் இந்த 6மே. இதை தாண்டி அமெரிக்கா ஏதாவது ஒன்று பண்ணாலும் டீல் சைன் ஆகாது. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது மிடில் ஈஸ்ட் முழுக்க எந்த அளவுக்கு ஃப்ளைட் ஆக்டிவிட்டி இருக்குது அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்த டைமில் இங்கெல்லாம் நீங்கள் மஞ்சள் கலர் எங்கேயுமே பார்க்க முடியாது. இட் மீன்ஸ் அந்த ஃப்ளைட்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்களா கிட்டத்தட்ட நார்மலுக்கு வந்திருக்கு. எதுக்கு கிட்டத்தட்டன்னு சொல்கிறேன்னா, இந்த இடம் காலியாக இருக்கா, வேறு எதுவும் இல்லை, ஈரானோட வான்பரப்பு. ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ரீஜன் முழுக்க எப்போ மூலம் ஃப்ளைட் சர்வீஸை ரெஸ்யூம் பண்ணி விட்டுருக்காங்க. நல்ல விஷயந்தான். இது இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பிச்சுன்னு வைங்க, பல பேரும் பல நாடுகளில் ட்ராப் ஆகிருக்காங்களா மிடில் ஈஸ்ட்டில், அவங்க உயிருக்கு பயம் இல்லாமல் தாயகம் திரும்பிட முடியும். அதுக்காக நல்ல விஷயமா இதை பார்க்குறோம். அண்டு ஈரானோட முன்னாள் சுப்ரீம் லீடர் இருக்கார்ல அலி கமேனி, இவரோட ஃபியூனரல் எப்போ நடக்க போகுதுன்ற டேட் இப்போ வெளியே வந்துருச்சுங்க. வர ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலேருந்து அடுத்த சில நாட்கள் வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த இறுதிச்சடங்கு நிகழ்வு நடக்க போகுது. லட்சக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கில் மக்கள் அதில் கலந்துக்க போகிறாங்க. உலக நாடுகளிலிருந்து முக்கியமான தலைவர்களும் அந்த ஈவெண்ட்டுக்கு வர போகிறாங்க. டெஹ்ரானில் ஆரம்பிக்கிற இந்த ஈவெண்ட் கிட்டத்தட்ட 3 சிட்டிஸ் வரைக்கும் கவர் பண்ணி பெருசாக பண்ண போகிறாங்க. அந்த ஃபியூனரல் நடக்குதுன்ற அறிவிப்பு இப்போ வெளியே வந்திருக்குல்ல, இதுவே டீல் கிட்டத்தட்ட சைன் ஆன மாதிரி தான் நமக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நல்லா போயிட்டுருக்கு எல்லாமே, இஸ்ரேல் ஏதோ வேலையை பார்க்காம இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு பார்த்து விட்டாங்க. இவ்வளோ விஷயம் நல்லா தான் நடந்துட்டுருக்கா. இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, லெபனானை திருப்பி அடிச்சிட்டாங்க. ஈரான் செம ட்ரிகர் ஆகிடுச்சு. ஏங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதானே சொன்னோம், என்ன இஸ்ரேல் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு, இஸ்ரேலை தட்டி வைக்கிறது அமெரிக்காவில் முடியாதா என்னங்க நீங்கள் அப்படின்னு அவங்க பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஈரான் சைட்லேருந்து பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இதுக்கு பதிலடி கொடுக்காம விடமாட்டேன்னு வேறு சொல்லி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்ல செய்தியாக கேட்டோம், எங்கே வந்து நின்றுருக்குன்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தில் ட்ரம்ப் செம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டார். அவர் ஏற்கனவே வான் பண்ணிட்டு இருந்தார், ஏன்பா இஸ்ரேலில் எல்லாம் நல்லா போகுது, எதையும் ஆட்டையை கழிச்சு விட்றாதுன்னு. இப்போ கழிச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, இது எனக்கு ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்கிறார். இதை திரும்ப நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்கிறாருங்க. அதான் லெபனனை திரும்ப இஸ்ரேல் அடிக்காதுன்னு தான் நம்புறதா அமெரிக்க அதிபர் இப்படி பேசியிருக்காரு. இவர் ஆவாசாக பேசிதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் இப்படி தான் நாங்கள் முடிஞ்சா பண்ணுங்க இப்படி தான் பேசுவாப்பில். ஆனால் ட்ரம்ப் எந்தளவுக்கு இறங்கி போய் பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் கிட்ட. நாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம்ப்பா இந்த பீஸ் டீலுக்கு, தயவு செஞ்சு இஸ்ரேல் எதுவும் குட்டையை குழப்பி வைக்காதீங்க திரும்ப கேட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அண்டு யூஎன் அண்ட் ஒட்டுமொத்த உலகமும் இஸ்ரேலோட இந்த தாக்குதலுக்கு கண்டனம் பதிவு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சில மணி நேரங்கள் கேப்பில் உலக நாடுகளும் ஐநாவை இதுக்கு முன்னாடி வாழ்த்து தெரிவித்தாங்க, பாராட்டு தெரிவித்தாங்க பீஸ் டீல் சார்ந்து. அடுத்த உடனே பார்த்தீங்களா இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோட போயிடுச்சு. விஷயம் அவ்வளோ பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஆஹா இஸ்ரேல் பார்த்து விட்டுருக்க வேலையால் ஒருவேளை ஈரான் திரும்ப பேக் அடிச்சிட்டாங்க அப்படின்னா, டீலுக்கு ஓகே சொல்லாமல் சைன் போட வரமாட்டாங்க அப்படின்னா நம்ம சும்மா இருக்க வேணாம், நம்ம அடுத்து அடிப்போம் அப்படின்னு இப்போ வான் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி வான் பண்ணிட்டார். இப்போது என்னால் இந்த நின்று போயிருக்க போகிற திரும்ப ஆரம்பிக்க முடியும். இது ஈரான் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். நியூக்ளியர் டீல் இருக்குல்ல, அதில் அவங்க சைன் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனா நான் போகிற திரும்ப ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டேன். ஒருவேளை டீல் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே நல்லது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மிடில் ஈஸ்ட்டில் அடிஷ்னலாக 20% வரைக்கும் நீங்கள் ரெவன்யூ பார்க்கலாம். அதுக்கு நானே ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன்னு இப்படி ஒரு ஆஃபரை முன் வச்சுருக்காருங்க. என்ன நடக்க போதும். இந்த ஈரானோட நார்த் ஈஸ்ட் சிட்டி இருக்குல்ல மஷாது, அங்கே வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு எதிரில் அவ்வளோ போராட்டக்காரர்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கொடிகளை கையில் வச்சுட்டு முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ வழக்கம் போல் இஸ்ரேலுக்கு எதிர்த்தோ இல்லைனா அமெரிக்காவுக்கு எதிர்த்தோ பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா ஈரானுக்குள்ளே இருக்கவங்களை எதிர்த்து ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், அவர் எதிர்த்து ஸ்லோகனை முன் வச்சுருக்காங்க. என்ன தெரியுமா ஸ்லோகன் அது, டெத் டு அமெரிக்கா டெத் டு இஸ்ரேல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டெத் டு டிஸ்ஹானரபிள் அராக்ஷன் சொல்கிறாங்க.
அப்பாஸ் அராக்சின்னு இது போல முழக்கங்கள். இன்ஃபில்ட்ரேட்டர்னு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க மக்களே. அவருக்கு எதிராக, அப்பாஸுக்கு எதிராக. அதாவது நீங்கள் எப்படி டீலுக்கு ஒத்துக்கலாம்? அமெரிக்கா எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கு, நம்மளுக்கு முதுகுலாக குத்திருக்குல்ல. நீங்கள் எதுக்கு டீலுக்கு ஒத்துக்கிறீங்க? ஃபுல்லாக செய்தியில் தான் வந்துட்டு இருக்கு. நீங்களே வர சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அதிபரை சொல்லிட்டார் மசூதும், டீலுக்கு ஒத்துக்காதீங்க, அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தே தீரணும்னு இந்த அளவுக்கெல்லாம் பேசி போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க ஈரானில். ஈரான் மட்டும் இந்திய கப்பல்களை தாக்கல, அமெரிக்காவும் சேர்த்து இந்திய கப்பல்களை தாக்குச்சா ஹார்முஸ் கிட்ட. இல்லை, சமீபத்தில் நடந்த ஒரு அட்டாக்ல அமெரிக்க தாக்குதலில் 3 இந்தியன் சைலர்ஸ் உயிரிழந்திருந்தாங்க. இது எல்லாருக்குமே பெரிய ஷாக்கான ஒரு செய்தியாக அமைஞ்சிருந்துச்சு. இதில் ட்ரிகரான நம்மளோட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிற ஜெய்சங்கர் அவர்கள், இவங்க யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காராம். யார்? மார்க்கோ ரூபியோ கிட்ட. அப்போ ரூபியோ என்ன சொன்னாருன்னு ஒரு தகவல் இப்போ வெளியே வந்திருக்குங்க. எம்இஎஸ்ஆர்னு இது கன்ஃபார்ம் பண்ணல, பட் வெளியே வந்திருக்க ஊடக செய்தி என்னன்னா, எல்லா கப்பல்களும் அமெரிக்கா என்ன ஆர்டர் போடுதோ அதை கேட்கணும். அப்படி எங்களோட ஆர்டரை யாராவது மீறுறீங்க அப்படின்னா நாங்கள் அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டோம், என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோன்னு ரூபியோ இந்த அளவுக்கு திமிராக பேசியிருக்காருன்னு ஒரு செய்தி இப்போ வெளியே வந்திருக்கு. நாட்பட இந்திய அமெரிக்க உறவில் பெரிய விரிசல் ஏற்பட்டுற போல இருக்கு. இது இன்னொரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். எப்படியாவது இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே வச்சு தீரணும்னு அமெரிக்கா கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது தெளிவாக தெரியுது. அது எங்கே கன்ஃபார்ம் ஆகுதுன்னா இவங்களோட பேச்சில் தான். இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க நம்ம இந்தியன் சீஃபரர்ஸுங்க. இந்த ஹார்முஸ் கிட்ட பல பேரும் கப்பல்களை மாட்டிக்கிட்டு இருக்காங்களே, அதில் இவங்களும் சில பேர். இவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நாங்கள் எந்த நாட்டோட இராணுவத்துக்கு வேலை பார்க்கல, நாங்கள் எந்த மிலிட்டன்ஸ்க்கும் வேலை பார்க்கல, எங்கள் கையில் ஆயுதமே கிடையாது, எங்கள் வேலை சீஃபரர்ஸை என்னவோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதுக்காக எங்களை இந்த போருக்குள்ளே இழுக்க ட்ரை பண்ணுறீங்க? இதை எங்களால் புரிஞ்சிக்க முடியல. அமெரிக்கா எதுக்காக தொடர்ந்து இந்தியன் ஷிப்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்குன்னு இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. நாம் இங்கே உட்காந்து இந்த கான்ஃப்ளிக்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்கெல்லாம் அந்த கான்ஃப்ளிக்ட் நடக்கிற ஜோனில் இருக்காங்க. அவங்க பதட்டம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அரேபியன் சீ இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 11 இந்தியன் மெரைன்ஸை நாங்கள் காப்பாற்றிட்டோம், அவங்க உயிரை நாங்கள் தான் காப்பாற்றிருக்கோன்னு யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் இப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இவங்க ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? நாங்கள் தான் இப்போ ரட்சகர்கள் உங்களுக்கு அப்படின்னு அமெரிக்கா ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் எப்படி இருக்குன்னு லிட்டரலாக புரியுதா? ஓகே, ரைட்டு. இதுக்கு மத்தியில் கிம் ஜாங் உன்னோட என்ட்ரி இல்லாமல் இருந்தால் எப்படிங்க? என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்கா, ஜப்பான், சவுத் கொரியா இந்த 3 நாடுகளும் டோக்கியோட முக்கியமான சந்திப்பில் ஈடுபட்டாங்க. அந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதாவது நியூக்ளியர் வெப்பன் இல்லாத உலகத்தை உருவாக்கணும். யாரை கொண்டு வரா பார்த்தீங்களா? இல்லாத உலகத்தை உருவாக்கணும், நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஃபுல்லாக அழிச்சணும்னு சொல்லிட்டு அதில் ஃபுல்லாக தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. இந்த விஷயம் கிம் ஜாங் உன் காதுக்கு போகாமல் இருக்கும் வடகொரிய அதிபர். அவர் என்ன சொல்லிட்டார்? இப்போது உங்களால் முடியுமா? முடிஞ்சால் செஞ்சு காட்டுங்க. வடகொரியா அணு ஆயுத சக்தி மிக்க நாடுன்றது உலகத்துக்கே தெரியும். அதில் எப்போவுமே நாங்கள் பேக் அடிக்க மாட்டோம், உங்களால் முடிஞ்சாங்களை பின்வாங்க வைங்களேன் அப்படின்னு வழக்கம் போல ஆபாசா பேசியிருக்காரு. அமெரிக்காவை எதிர்த்து இந்த அளவுக்குலாம் ஸ்டேட் பண்ண விடணுனாக்கா கிம்மால மட்டும்தான் முடியும். ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா, ஈரான் மேலேயே போர் தொடுக்கிற அளவுக்கு அமெரிக்கா ரெடியாக இருக்குது. ஆனால் கிம் ஜாங் உன்னை நோக்கி ஒரு மிசில் அனுப்ப கூட முடியாது, அந்த நாடு கிட்ட ஒரு ட்ரூப்பை கூட அனுப்ப முடியாதுன்றதை லிட்டரலாக இங்கே தெரியுது. கிம்மு தான்ப்பா அப்படின்னு அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையில் பல பேர் இருப்பாங்களா, அவங்க கிம்மை பயங்கரமாக தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் பெருசாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, எங்களோட அணு ஆயுதத்தை யாருக்காகவோ எதுக்காகவோ விட்டு கொடுக்கவே மாட்டோன்னு திட்டவட்டமாக ஸ்டாண்ட் எடுத்திருக்கு நார்த் கொரியா. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எதுக்காக நெத்தன்யாகுவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத நிலைமையில டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே,
மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.